இருதய கண்களை திறந்து இயேசு அப்பாவை மாத்திரம், இயேசு அப்பாவை மாத்திரம் நம்முடைய மன கண்களால் நோக்கி பார்ப்போமே. எல்லாருடைய கண்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்படட்டும். எல்லாருடைய முகங்கள் இயேசுவுக்கு நேராக திருப்பப்படட்டும். அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்கிறவர். ஓரி மனவ சத்தனாதரகடதியத்தனே துரபலவரவௌதியத்தனாதே ஓரி அத்தனவ சகதராதே. என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவர். எண்ணி 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 முடியாத அற்புதங்களை செய்கிறவர். எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? என் தலைவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் ஊழியத்தில் ஒரு மாற்றம் வராதா என்று சொல்லி இந்த பகல்களில் ஏக்கத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, ஆராய்ந்து முடியாத அதிசயத்தை நான் செய்வேன். எண்ணி முடியாத அற்புதங்களை நான் செய்வேன். உன் துக்க நாட்களுக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோது நீ போவதில்லை. நீ வலவ சாந்தனாதரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, எல்லாருடைய கண்கள் அவரை பார்க்கட்டும். என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்கா அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
கொண்டிருக்கிற இந்த பகல் வேளையில் அப்பாவை பார்த்து, அப்பா என் பாரங்களை உங்க பாதத்துல இறக்குகிறாப்பா, என் கவலைகளை உங்க பாதத்துல நான் வைக்கிறாப்பா. என்னால விரும்புகிறபடி ஜெபிக்க முடியல, என்னால நீர் எதிர்பார்க்கிறபடி ஆராதிக்க முடியல, என்னால நீர் எதிர்பார்க்கிறபடி ஊழியம் செய்ய முடியல. ஒரு போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தீவனா சாத்தராதரகடதி அத்தனை தீவல பௌடிரி அத்தனா என்னைக்கு என் வேதனை மாறும், என் துக்கத்தை நான் யாரிடத்துல சொல்லுவேன்? மனிதன் முகத்தை பார்க்கும் போது உள்ளங்களை உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற இயேசு கிறிஸ்து இந்த பகல் வேளையில நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வருவேன் என்று சொன்னவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்று ஹalleluya விகதரவ சாத்தனா அப்பாவை பார்த்து என் பாருங்கள், என் வேதனைகள் எல்லாம் அப்பா உங்க பாதத்துல நான் இறக்குகிறப்பா, உங்க பாதத்துல நான் வைக்கிறப்பா. என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ, என்னென்ன மனவேதனைகள் இருக்கிறதோ, படிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறோமோ, ஞாபகசக்தி இல்லை என்று சொல்லுகிறோமோ, என் குடும்பத்துல கணவன் சரியில்லை என்று சொல்லுகிறோமோ, என் பிள்ளைகள் வழிமாறி நடக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமோ, மனுஷனிடத்துல சொல்லும் போது அவர்கள் நம்மை நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள், தூற்றி திரிவார்கள். அப்பாவுடைய பாதத்துல அப்பா இந்த கால வேளையில உங்க பாதத்துல என் கஷ்டத்தை இறக்குகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மனசு விட்டு அப்பாவிடத்துல சொல்ல போகிறோம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நேரம். எந்த மனபாரங்கள் இருந்தாலும் இந்த பகல் வேளையில வாய்களை திறந்து அப்பாவிடத்துல இறக்கி வச்சிருங்க. மனவேதனையோடு கூட இந்த இடத்தை விட்டு போக ஆண்டவர் விரும்புகிற தெய்வம் அல்ல. எந்த மன கஷ்டம் இருக்கிறதோ மனுஷிடத்துல சொல்ல முடியாதத இந்த பகல்களில் அப்பாவுடைய சமூகத்துல சொல்லுங்க. நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல உங்க பாதத்துல இறக்கி வைக்கிறப்பா, அவருடைய பாதத்துல இறக்கி இருங்க. ஹalleluya வாய் விட்டு சொல்லுங்க அப்பாவுடைய சமூகத்துல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு இந்த வேதனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல ஒரு ஜெயம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரிய நேரம். நீங்க ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தூரமானவர் அல்ல, அவர் நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார். அவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம். அவர் எல்ரோய், அவர் எல்ரோய், அவர் நம்மை காண்கிற தெய்வம். அன்னைக்கு ஆகார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார். யாருடைய கண்களும் ஆகாரை பார்க்கவில்லை, யாருடைய எந்த மனுஷனின் கண்களும் ஆகாரை பார்க்கவில்லை. ஆனா ஒரு கண் பார்த்தது, அதுதான் அவ ஆராதிக்கிற தேவனுடைய கண்கள். அவை பூமியை சுற்றி உலாவுகிற கண்கள். இந்த பகல் வேளையில் அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிற கண்கள். நம்முடைய இருதயத்தை மாத்திரம் அவருக்கு திறந்து கொண்டு போமா, நம்முடைய இருதயத்தை மாத்திரம் அவருக்கு திறந்து கொண்டு போமா. என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள், நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உன் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. பாருங்கள் என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், உன் பாதத்தில் இறக்கி வைத்தே, உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. எஸ்ஐயா உம்மை தாய் கதறலோடு கூட என் முன்னே நிறுத்தியுள்ள எஸ்ஐயா உம்மை தானே
கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சுமந்து வந்த பாரங்களை உங்க சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆறுதலின் தேவர், நீர் ஒருவரே எல்லா பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு பண்ணுகிறவர் ஆண்டவரே. மனிதன் முகத்தை மட்டும் பார்க்கும்போது உள்ளங்களை உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களை பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. நீர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். நீர் எதையாவது எங்கள் வாழ்க்கையில செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒருவரை வெறுமையாய் அனுப்பாருங்க. எங்களை ஆசீர்வாதத்தோடு உங்களுடைய சனத்தை விடுதலையோடு சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு போக உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். மனுஷ சத்தம் அல்ல ஆண்டவர். எங்க பகல் வேலையில ஆவியாருடைய சத்தம் இந்த இடத்துல தொனிக்கட்டும். ஒவ்வொரு இருதயங்களை திறக்கப்படட்டும். நீதியால திறந்த இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவர். கேட்கிறவர்களால் மாத்திரமல்ல, அதை கை கொண்டு அதன்படி செய்கிறவர்களால் கர்த்தர் மாற்றுகிறார் ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட காட்டி தருகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.